இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மை V3 ஆட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆட்ஸ் பார்த்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டால் அதுதான் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் ரெஃபரல் மூலியமாக தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதாவது வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ள போன உடனே உங்களுக்கு வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து கேட்கும். ஸோ அந்த ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒரு ரெஃபரல்ல இருந்து அவங்க வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அது உள்ள போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு ரெஃபரல் அதாவது மை V3 ஆட்ஸ் வச்சிருக்கவங்க கிட்ட ஒரு ரெஃபரல்ல போனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அவங்க பேர் என்ன, ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், ஃபோன் நம்பரு, அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு நீங்கள் லாகின் பண்ணக்குள்ள நீங்கள் அவங்களோட ரெஃபரல்ல இருந்து வந்து போயிடுவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஓப்பனிங் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 360 ரூபா கொடுத்து ஒரு ஃபேஸ் பேக் வாங்கினா தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். அதாவது இப்போ நீங்கள் ஓப்பனிங் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து டெய்லிக்கும் 5 ரூபா வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 ரூபா எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஆட்ஸை வந்து பார்க்குறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு வரும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்டே வந்து உங்களுக்கு 5 ரூபா தான். ஒரு நாளைக்கு 5 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 5 ரூபானா மாதத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா கிட்ட தான் வந்து வரும். ஸோ அது மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் 360 ரூபா கொடுத்து அந்த ஃபேஸ் பேக் வந்து கம்பல்சரி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 7 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வந்து செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 7 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அது அடுத்தடுத்த லெவல் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து எதுக்காக வாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தான் ஒரு பெரிய டவுட்டேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மை V3 ஆட்ஸ்ல வந்து நானும் இருந்தேன். ஸோ ஒரு 1.5 மாசம் வந்து இதில் என்னதான் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காக நான் இருந்தேன் அதில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 360 ரூபா இல்லாமல் என்னால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ப்ரொமோட் ஆக முடியுமா அப்படின்னு வந்து கேட்டால் அதுவும் வந்து முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்ஸ் பார்த்து, அதாவது அந்த ஒரு நாளைக்கு 5 ரூபா வருது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் 5 ரூபாயா பார்த்து 100 ரூபா வரைக்கும் சேர்த்தா மட்டும் தான் உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 ரூபா சேர்த்து நான் 100 ரூபா வரைக்கும் சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பேசிக் மெம்பராக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு மாசத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு அதில். ஸோ 100 ரூபா இருந்துச்சு இல்லையா என்கிட்ட, 100 ரூபா இருந்ததுனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 60 ரூபா வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த வித்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பெண்டிங் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 15 டேஸ்க்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெண்டிங் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வேலையை பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ அதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் அந்த ஒரு 360 ரூபா கொடுத்து அந்த ஃபேஸ் பேக்கை வாங்கினா மட்டும்தான் உங்களால் வந்து இன்ஸ்டன்ட்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெயிட்டிங் ஸ்டேட்ல நீங்கள் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த ஒரு 360 ரூபா நீங்கள் கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து தேவைப்படாது. ஒரு சில பேருக்கு தேவைப்படலாம், ஒரு சில பேருக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து போய் சேரும். ஸோ அந்த ஒரு 360 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ன்ற பேரில் அவங்கள்ட்ட ஒன்று வந்து கொடுத்துருவாங்க. அந்த 360 ரூபாய்க்கு நீங்கள் வேற ஏதாவது அவங்ககிட்ட வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டால் அதுவும் வந்து கிடையாது. அந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் தான் உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, இப்போ ஒரு கம்பெனியை மூடுறாங்க அப்படின்ற சமயத்தில் வந்து யாராச்சும் வந்து லீகலாக அவங்க மேலே வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிற்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 360 ரூபா கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலையான ஒரு ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஸை வந்து மூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான ஒரு ரீசன் இருக்கு. ஸோ நாங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து அந்த காசுக்கு ஒர்த்தா இருக்கா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ கொடுத்த காசுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டோன்ற மாதிரி தான் வந்து இங்கே நிற்கும் கேஸ். இதுவே வந்து உங்ககிட்ட வந்து அவங்க காசு மட்டும் வாங்கிட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து பேச முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லீகலான விஷயமா வந்து முடியும். இந்த மை V3 ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்து ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே இப்போ எனக்கு கீழே வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே அவங்களுக்கு கீழே வந்துருவாங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரோட பெனிஃபிட்ஸுமே எனக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அவங்கள விட நான் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஸோ அந்த ஓனர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து இப்போ மெயின் நோடு. ஸோ அவர் கீழே இருக்கிறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுற எல்லா காசுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவருக்கு தான் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்
வந்து எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பண்ண தேவையில்ல. அவங்க வந்து சும்மா இருந்தாலே வந்து போதும். இவங்க எல்லாருமே ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து டைரக்டா வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எல்லாருக்கும் வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல மெயின் ப்ராஃபிட் வந்து யாருக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணி மெயின் நோடா இருக்காருல்ல, ஸோ அவருக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா காசுமே அவருக்கு தான் வந்து போகும். ஸோ அதுக்கு கீழே சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட கம்மியாக தான் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இது வந்து உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போவோமா அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 50 பேர் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு 50 பேர் உங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து சும்மா இருந்தாலே போதும், உங்களுக்கு காசு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு MyV3 ஆட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதுல வர ஆட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து நிறைய காசு செலவு பண்ணி பெருசா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால இப்ப MyV3 ஆட்ஸ்குள்ள லிங்க்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் வந்து கொடுத்தாலே வந்து போதும். அவங்க வந்து இவங்க ஆப் மூலமா வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு போஸ்டராவோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடியோவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இந்த ஒரு ஆப்ல வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த ஆடை பார்க்கக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ அந்த மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுல சில்வர் மெம்பரை வந்து SM அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க அடுத்த ரெஃபர் வந்து பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா SM 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் ஆகிட்டே வந்து போவீங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்க போனோம் அப்படின்னா, அதாவது வந்து கோல்டு மெம்பரா வந்து நீங்க ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 30,000 சில்லரை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசுக்கு ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் கேப்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருவாங்க. சோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கேம் நடக்கிற மாதிரி தான் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற காசு வந்து கிடையாது கண்டிப்பா. ஆனா வந்து ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்குறோம் அந்த கொடுக்குற காசுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த 30,000 இன்வெஸ்ட் பண்றீங்களா கோல்டு மெம்பர்ல, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 120 ரூபா வந்து ஏர்ன் பண்ண முடியும். மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,600 ரூபா கிட்ட வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 60,600 சில்லரை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 பாக்கெட் வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து கொடுத்துருவாங்க. அதுல ஒரு நாளைக்கு வந்து 240 ரூபா வந்து சம்பாதிக்கலாம். ஒரு மாசத்துக்கு 7,200 சம்திங் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோன் மெம்பர், இதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட். சோ இதுல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1,21,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 480 ரூபா கிட்ட வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ ஒரு மாசத்துக்குன்னு பார்க்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 14,400 ரூபா வந்து நீங்க ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசை வந்து நீங்க திருப்பி எடுக்கணும்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மாசம் கிட்ட வந்து ஆகும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் ஏர்ன் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காசுன்ற மாதிரி இருக்கும். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ற காசை வந்து எடுக்கிறதுக்கே வந்து 8 மாசம் கிட்ட ஆகுது. அதுக்குள்ளே வந்து அவங்க கம்பெனி வந்து மூட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து நாமம் போட்டு போக வேண்டியதுதான். ஸோ நீங்க வந்து இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 1,20,000 ரூபா கிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதை நம்பி இப்போ 1 மாசத்துலயோ இல்ல 2 மாசத்துலயோ வந்து திடீர்னு கம்பெனி வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க லீகலா வந்து அடுத்தது எதுவுமே மூவ் பண்ண முடியாது. உங்க காசும் வந்து போயிடும், திரும்ப வராது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ல ஜாயின் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து நீங்க 360 ரூபா கொடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 30,000, 60,000, 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்க போயிட்டே இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரே ஸ்டேஜ்ல இருந்து தான் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்க முடியும். இப்போ 7 ரூபா தான் நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க டெய்லிக்கும் 7 ரூபா மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த ஒரு கம்பெனி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில, கோயம்புத்தூர்னு ஒரு சில இடத்துல வந்து திறந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 மில்லியனுக்கு மேல வந்து யூசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் வந்து இது ஒரு ட்ரஸ்டட் அப்படின்னு சொன்னாலுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா லீகலா வந்து ஒரு ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லீகலா வந்து நோட்டீஸ் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து போறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி நீங்க மட்டும் மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்பி அதுல ஃபுல்லா வந்து இறங்காதுங்க. அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கூட அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டீப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம திரும்பி எடுக்க முடியாது. நீங்க சொல்லுங்க MyV3 ஆட்ஸ் நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் MyV3 ஆட்ஸ் ஆப் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.